சின்ன வெங்காயங்க நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு நல்லா நிறைய சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து விட்ருங்க. சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நம்ம எண்ணெயை வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கருவேப்பிலையும் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வேணால் கீரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் தக்காளியும் போட்டு மசால் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வெண்டைக்காய் வதக்கல் செஞ்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல். இதுக்கு சோம்பு தாளிச்சிருக்கேன். ஸோ இது கேஸ்ட் அயர்ன் சட்டி தாங்க. சோம்பு தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு போட்டு உப்பு மஞ்சள் போட்டுட்டு திரும்ப நமக்கு தேவையான மசால் பொடி கலந்தரைச்ச வறுவல் பொடியும் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூளும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டு நம்ம இந்த ரோஸ்ட்டு அப்படி இந்த இரும்பு சட்டிங்கிறப்ப கொஞ்சமாகவே நமக்கு எண்ணெய் ஊற்றினா போதுங்க. காய் அலசின தண்ணியே போதும், தண்ணியும் தேவையில்லை. அப்படி நல்லா ஒரு ரோஸ்ட் ஃபார்மில் செஞ்சிட்டோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தாங்க. இப்போ தக்காளி குழம்பு, வெண்டைக்காய் வதக்கல், அடுத்தது உருளைக்கிழங்கு வறுவலுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்